பொங்கலூர் மணிகண்டன், இங்க இடைத்தேர்தல் களத்துல திமுகவும் பாமகவும் நேரடியாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா களத்துக்கு வெளியில அதிமுகவும் பாஜகவும் மோதிக்கொண்டிருக்கிறது. அந்த மோதலுக்கு என்ன காரணம்? இந்த தேர்தலை ஒட்டி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 35% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அங்கே பாமக 30,000 குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுக ஒரு 6,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட மிக நெருக்கமான நிலையில் தான் அதிமுக அங்கே வாக்கு வங்கி வைத்திருக்கிறது. இப்போ அதிமுக போட்டியிடல, பல காரணத்தை பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வாக்குகளை பெற வேண்டும் என்று எல்லா கட்சியும் முனைறாங்க. அது இயற்கைதான், இயல்புதான். ஒரு கட்சி இப்ப பெரிய கட்சி போட்டியிடும் போது அந்த வாக்குகளை பெற வேண்டும் முயற்சிப்பாங்க. ஆனா பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். இன்னொரு புறம் அவர் ஆதரிக்கிற அந்த அன்புமணி பாமக வேட்பாளர் பதறிட்டு இருக்கார். இவர் பேசி வாக்குகள் அதிமுக வாக்குகள் வராமல் கூட பதறிட்டு இருக்கார். அப்ப இவருடைய நோக்கம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அங்கே செயல்பாடுகள் இருக்கிறது என்று நிச்சயமா தெரியுங்க. ஆனா நிச்சயமா சொல்றேன், நிச்சயமாக மக்கள் உரிய முடிவெடுப்பாங்க. யாருமே ஓட்டு போட வேண்டாம் அதிமுக சொல்லாது. ஜனநாயகத்துல ஓட்டு போடுவது அவசியம். எனவே வாக்களிக்க யாரும் வர வேண்டாம் சொல்லி யாரையும் ஒதுங்க சொல்ல மாட்டாங்க. ஒதுங்க சொல்ல பொதுச்செயலாளர் சொல்றேன். என்ன இல்ல, புறக்கணிப்பு என்பது தேர்தலில் பங்கெடுக்கல, அவ்வளவுதான். நீங்க அதாவது பல அரசியல் விருப்பப்படி ஓட்டு போடணும்னு சொல்ல, ஓட்டு போடாதுன்னு சொல்ல, ஓட்டு போடாதுன்னு சொல்வது தவறான ஒன்று, தவறான விளையாட்டு கூடாது. அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு முறையான வழிகாட்டுதலை அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அல்லது அதிமுக வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கோ ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும்ல. நீங்க யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற குறைந்தபட்ச ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும்ல. ஏன் அப்படி சொன்னா எதுக்கு மேல ஓட்டு போடலாம். எந்த சின்னம் சுயேட்சையில போடலாம், நோட்டாவுக்கு போடலாம், வேற எதுக்கு வேணாலும் போடலாம். ஆனா அப்படி எல்லாம் எந்த சமிக்கையும் சொல்லப்படவில்லை. அதாவது ஜனநாயக ரீதியாக புறக்கணிப்பு ஒன்றுதான். அந்த புறக்கணிப்புல காரணகர்த்தாக கட்சி வாக்காளர்கள் அவர்கள் முடிவெடுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் நிச்சயமாக இப்ப ஈஸ்வரன் சொன்னாங்க மக்கள் தெளிவா இருக்கான்னு சொன்னாங்க. உண்மையை சொன்னா மக்கள் தெரியவே கூடாதுன்னு சொல்லி டாஸ்மாக் மதுவை தினசரி ஒவ்வொரு வாக்காளர்கள் கொடுத்து கொண்டு இன்னைக்கு தேர்தலை மிக மிக கேலி கூத்தாக திமுக. ஒவ்வொரு வீட்டுக்கு பட்டு வேட்டி, பட்டு சேலை, பட்டு சட்டை, இப்படி ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாரி கொடுத்து கொண்டு ஜனநாயகத்தை மணிகண்டன் இன்று மாலையோடு பரப்புரை முடிஞ்சிருச்சு. இது பரப்புரைக்கான விஷயங்கள் நீங்க சொல்றது. ஆனா அதிமுக களத்துல இருந்திருந்தா பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது இல்ல. தமிழ்நாட்டுல தற்போதைய சூழல் அப்படிங்கிறது உட்பட எல்லா விஷயங்களும் அதிமுக பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது இல்ல. ஆனா அந்த வாய்ப்பை அதிமுக இழந்துருச்சுல. இல்ல, அந்த வாய்ப்பை ஈரோடு கிழக்கிலேயே பேசி பார்த்தோம்ல, வாக்காளையே சந்திக்க முடியலையே, சந்திக்க விடலையே. எல்லாருமே தெரிந்தே ஒரு தவறை சரி என்று பேசுகிற அரசியலும் இருக்கிறது. தப்பு பண்றான்னு தெரியும், ஊழல் பண்றான்னு தெரியும். ஆனா தெரிந்து கொண்ட தவறு செய்வர்கள் யார் ஒண்ணு இல்ல. ஒரு அரசாங்கம் ஒரு பில்டிங் வச்சுங்க, அந்த பில்டிங்ல ஊழல் பண்றாங்க, ஈஸ்வரனே பார்வையிட போறாரு. ஆனா கட்டட வேலை செய்யணும் சொல்றாரு. ஆனா அதுக்கு காரணம் கமிஷன் வாங்குற ஆட்சியாளர்கள். பின்னாடி இருந்து இயங்குறது யார்? ஈஸ்வரன் மாறினா போதுமா? ஒட்டுமொத்த ஆட்சி மாற வேண்டாமா? அப்போ தவறு என்பது இன்னும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே இருக்கிறீங்க. அதை தாண்டி ஒரு பெரிய நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து அதை தாண்டி தான் இந்த இடைத்தேர்தலையே சந்திக்கிறோம். சார், நான் மறுக்கலை. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக தெளிவாக பாரத பிரதமர் யார் என்று வருகிற போது ஒரு ராகுல் காந்தி, ஒரு மோடி, மக்கள் வாக்களிச்சாங்க. அதிமுக பிரதம வேட்பாளரை முன்னிறுத்தவில்லை. 2014 கூட அம்மாவே பிரதம வேட்பாளர் மறைமுகமாக மக்கள் பேசிட்டாங்க, வாக்களிச்சாங்க. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு வாக்கு கவலைப்படல, பெரிய விஷயம் அல்ல. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் பல வித்தியாசம் என்று பல தேர்தலை பார்த்துட்டோம். 2026 அதிமுக வெற்றி பெற போகுங்க. ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற ஜனநாயக விதிமுறை மீறல்களை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. விக்கிரவாண்டி மக்கள் ஈஸ்வரன் அந்த வார்த்தையை சொல்றேன். அதாவது சுயநலம் சொன்னார். மக்கள் விரும்புறாங்க, பணம் கொடுக்க விரும்புறாங்க. இவங்க எல்லாம் கொள்ளையடிச்சாங்கல்ல, கொடுக்கிட்டு விரும்புறாங்க. துரைமுருகன் இல்ல, அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் எங்க தொகுதிக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சுயநலத்தோடு இருக்கிறாங்க. அர்த்தம் ரெண்டுமே இருக்குங்க, அர்த்தம் ரெண்டுமே இருக்குது. சுயநலம் ரெண்டுமே இருக்குது. மக்கள் சார் 2000 கொடுக்கிட்டு வாங்கிக்கலாம், பட்டு சேலை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் பேசுறது ஒண்ணு. இப்ப 60,000 கோடி துறைமுறை குற்றச்சாட்டு இருக்குது, 30,000 கோடி திமுக குடும்பத்துக்கு இருக்குது.
அப்போ இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா நிச்சயமா கிடையாது. திரு மணிகண்டன், எனக்கு ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா, அதிமுக தேர்தல்ல போட்டிட்டு இருந்தாலும் இதே பதிலே மணிகண்டன் சொல்லிருப்பாரா? நிச்சயமா சொல்லிப்பாங்க. அதாவது அதிமுக தேர்தலை ஈரோடு கிழக்கிலும் திருமங்கலத்திலும் சந்தித்து பெற்ற அனுபவத்தை கொண்டு திமுக எப்பொழுதுமே ஜனநாயக ரீதியாக செயல்பட்டதே கிடையாது. அழகர் என்கிற ஒருவரை வைத்துக் கொண்டு தென் மாவட்டங்களே ஒட்டுமொத்த கைகளை வைத்துக் கொண்டு அவரை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்து ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் குளியோண்டி இயக்கம் திமுக. இது நான் ஆனா ஈஸ்வரில் இருந்து எல்லாமே கடந்த பேசுறதா? சரி, இன்னைக்கு கூட பேச மாட்டாங்க. உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிறேன். பேசலாம் தொடர்ந்து. திரு சூர்யா, இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல களத்துல என்ன இருக்கு, யாருக்கு சாதகமான சூழல் இருக்கு, யாரு சவாலை சந்திக்கிறார்கள் அப்படின்னா, இங்க திமுக அதிகார பலத்தை, ஆட்சி பலத்தை பயன்படுத்தி அங்க வாக்குகளை கவர்வதற்கான ஒரு முயற்சியில் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மணிகண்டன் சொல்றாரு. அடிப்படையில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப இயல்பா, ரொம்ப மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்ய போகிறது. அதை பொறுத்து கொள்ள முடியாம அதற்கு ஒரு களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய கதைகள் தான் இந்த கதையெல்லாம். ஏன்னா தேர்தலை ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலையோ, ஒரு சட்டமன்ற தேர்தலையோ, நாடாளுமன்ற பொது தேர்தலையோ நீங்க கதைன்னு சொல்றது எது? அவர்கள் சொல்லக்கூடிய ஜனநாயக விரோத படுகொலை, அங்க மக்களை அடைச்சு வைக்கிறாங்கிறது, அங்க பணம் கொடுக்குறாங்கிறது, இதெல்லாம் கதை. இதெல்லாம் களத்திலிருந்து அவர்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு, இந்த தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையமோ அல்லது திமுக அரசோ கிடையாது. ஒன்றிய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல். அப்ப இந்த தேர்தலை போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாது, போலீஸ் ஃபோர்ஸ் மீது நம்பிக்கையின்மை அப்படிங்கிற காரணத்தினால தான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸை கூப்பிட்டு வச்சு, கம்பெனி போலீஸை கொண்டு வச்சு தான் தேர்தலையே நடத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் ஸ்டேட் போலீஸோட கம்பெனி போலீஸ்களும் ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் அது நடக்குது, ஜனநாயக விரோதம் நடக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் இவர்கள் ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக அல்லது திமுக பெறப்போகும் வெற்றியை டவுன்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அவங்க தேர்தல் ஆணையத்தை இன்னெஃபிஷியன்ட்னு சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பாஜக தான் அதற்கு. மக்களவை தேர்தல் நேரத்தில் இதே மாதிரியான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேல இந்தியா கூட்டணி கட்சிகள் வைக்கலையா? நாங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி வச்சோம். தேர்தல் ஆணையத்தினுடைய இன்னெஃபிஷியன்சியை, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒன்றிய அரசு மீதான சார்பு நிலையை நாங்க சுட்டி காட்டணும். நீங்க அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை சொல்லுங்க, தேர்தல் ஆணையம் ஒரு சார்பு நிலை எடுக்குது அப்படின்னுட்டு. நீங்க அதை சொல்லலையே. தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனைகளை நல்லா இல்லாத பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் தானே அதை மானிட்டர் பண்ணணும். தேர்தல் ஆணையத்தை தாண்டி ஆளும் கட்சியினுடைய அதிகார பலம் இங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. சிம்பிளான விஷயம். திமுகவுக்கு சாதகமான ஒரு ஒன்றிய அரசு மத்தியில் இருக்குமானால், ஒன்றியத்தில் இருக்குமானால் இவர்கள் சொல்றதெல்லாம் லாஜிக்கலா கூட பார்க்கலாம். எப்படியேனும் திமுகவை வீழ்த்திய தீர்வது அப்படிங்கிறத சித்தாந்த லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய கட்சி கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது. இன்னைக்கும் கூட அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க.